Welcome to ChuttiesFunLearning. இந்த ரோஸ் கலர் உள்ள போய் ஒளிஞ்சிக்கிச்சு, கண்டுபிடிங்க. இந்த வீடியோவில் கிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வேர்ட் சர்ச் சொல்லி கொடுக்கலான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 லெட்டர் வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஆன் அப்படிங்கிற வேர்டை பக்கத்தில் நான் சைடில் எழுதியிருக்கேன். இது எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கலாம். வேர்ட் சர்ச் அப்சர்வேஷன் கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்கிறதுக்கு தான். இது சப்ஜெக்ட்காக கிடையாது. இதுல நல்லா உத்து கவனிக்கும் போது அந்த வார்த்தையை அவங்க நோட்டீஸ் பண்ணும்போது படிக்கிறது ஃபாஸ்டா படிக்கவும் பிராக்டிஸ் எடுத்துக்குவாங்க. அதே சமயத்துல அவங்க ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். ஆன் அப்படிங்கிற வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ, அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஓ இங்க ஒரு இடத்துல இருக்கு, அடுத்ததா இங்க ஒரு இடத்துல இருக்கு. இப்போ வேர்ட் சர்ச் எப்படி கத்து கொடுக்கலாம்னா, இந்த ஓவுல இருந்து நம்ம இந்த சைடு பார்க்க போறோம், இங்க இல்ல. இந்த ஓல இருந்து இங்க பார்க்க போறோம், இங்கேயும் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஓ இந்த சைடு பார்க்க போறோம், அங்கேயும் இல்ல. அப்ப இந்த ஓவுல ஆன் இல்ல. நெக்ஸ்ட் இந்த ஓல இருந்து பார்க்க போறோம், இப்படி பார்க்க போறோம், மேல பார்க்க போறோம். ஸோ இது ஓஎன் ஆனான்னு நீங்க கேட்கணும். நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க ரிப்பீட் பண்ணணும். இது ஓஎன் ஆனா இல்ல ஓஎஸ் இருக்கு. இது ஓஎன் ஆனான்னு கேட்க போறோம். ஸோ கண்டுபிடிக்க போறாங்க ஃபைனலா. அப்படி தெரியலன்னா நீங்க இங்க இருக்கு ஓஎன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பண்ணலாம், சர்க்கிள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது போல ஒரே ஒரு வேர்ட் வச்சு 2 லெட்டர் வேர்டுக்கு மட்டும் கொடுங்க. நீங்க இந்த மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் போடுங்க. அப்படி இல்லைன்னா 2x2 போட்டு அதுல மட்டும் நீங்க 2 இடத்துல ஓ எழுதி ஈஸியா சொல்லி கொடுக்கலாம். ஆமா, நீ கோஆபரேட் பண்ணனாதான் உனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இது போல சொல்லி கொடுத்துட்டு இதுல ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் இது போல சொல்லி கொடுங்க. இதுல பார்த்த உடனே குழந்தைங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக போல்டு லெட்டர்லயோ அல்லது டார்க் கலர்லயோ இதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா இருக்கிற எல்லா ஓ விட இந்த லெட்டர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணில் தெரிஞ்சிடும். அப்ப அங்க இருக்கான்னு அவங்க செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் அது போல கொடுங்க. இங்க நான் ஆன் டூ ஈஸ் கண்டுபிடிக்க போறேன். DOI எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிருக்கேன். ஸோ அதை பார்த்த உடனே டூ கண்டுபிடிக்கணும்னா அந்த டி தான் அவங்க கண்ணில் ஃபர்ஸ்ட் தெரியும். ஆன் கண்டுபிடிக்கணும்னா எல்லா ஓவுலையும் தேடிட்டு இருந்தா கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த ஓவுல தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க. இங்க இருக்கா, அங்க இருக்கா, இல்ல இங்க இருக்கு அப்படின்னு அவங்க சர்க்கிள் பண்ண போறாங்க. இது போல கொடுக்கும்போது அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது போல 3 லெட்டர் வேர்ட் கொடுங்க. ஒரு பாக்ஸ்ல 2 வார்த்தையை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க கொடுக்கலாம். இது போல ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வேர்ட் கொடுத்துட்டு 3 லெட்டர் வேர்ட் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸோட சைஸ், ரோஸ் அண்ட் காலமோட சைஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணிட்டே வந்து ஒரு ஃபுல் பேஜுக்கு வேர்ட் சர்ச் கொடுத்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். கிரீன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. கிரீன் சரி, பி எங்கெங்களா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னடா உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த ரோஸ் கலர் உள்ள போய் ஒளிஞ்சிக்கிச்சு, கண்டுபிடிங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆர் 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 கண்டுபிடிச்சிட்டீங்களா?